ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, நெத்திலி கருவாடு வச்சு தாங்க ஒரு தொக்கு பண்ணலான் இருக்கேன். இப்போது இந்த நெத்திலி கருவாடு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. நெத்திலி கருவாடோட தலையை கிள்ளிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணி எடுத்து இதில் 3 முறை ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயை வச்சு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போ ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது நான் இடித்த பூண்டை சேர்த்துக்கிட்டேன். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூளும் நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் கருவாடை சேர்க்குறேன். நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கலரிகிட்டே இருக்கணும். கார மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போது பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ தொக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.